பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துவது தொடர்பாக ஆய்வு செய்ய தமிழக அரசால் அமைக்கப்பட்ட குழு கல்லூரி ஆசிரியர் சங்கத்தினரிடம் கருத்துக்களை கேட்டறிந்தது. தமிழகத்தில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தையே அமல்படுத்த வேண்டும் என பல்வேறு அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் சங்கங்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதையடுத்து முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவுப்படி ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சாந்தா ஷேலா நாயர் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள வல்லுநர் குழு கடந்த 15 மற்றும் 16ஆம் தேதிகளில் பல்வேறு அரசு ஊழியர்கள் சங்கங்களுடன் கருத்து கேட்பு மற்றும் ஆலோசனை நடத்தியது. 3வது நாளாக அரசு கல்லூரி ஆசிரியர் சங்கத்தினர் உள்ளிட்ட 30 அரசு ஊழியர்கள் சங்கத்தினரின் வல்லுநர் குழு கருத்துக்களை கேட்டறிந்தது. இதனிடையே அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தலாம் என்ற பரிந்துரையை தமிழக அரசிடம் நிபுணர் குழு வழங்க வேண்டும் என தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. பங்களிப்பு ஓய்வூதிய திட்டமானது ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கக்கூடியது. கடந்த 10 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலே நியமனம் செய்யப்பட்ட எந்த அரசு ஊழியருக்கும் ஆசிரியருக்கும் பென்ஷன் வழங்கப்படவில்லை. இறந்து போனவர்களுக்கு அவர்கள் செலுத்திய தொகை மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது, ஓய்வூதியம் வழங்கப்படவில்லை. இதுபோன்ற பல குறைபாடுகளை இந்த புதிய ஓய்வூதிய திட்டமானது கொண்டிருக்கிறது. ஆகவே வேறு பரிசீலனையே இல்லாமல் இந்த திட்டத்தை முழுமையாக ரத்து செய்து புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று நிபுணர் குழுவிடம் வலியுறுத்தி